காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் மிக பெரும் இலக்கிய மாநாடு போல் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசிய அருமைக்குரிய யோகா குரு, அவரே மல்டி டாஸ்கிங் தான். ஆமா, அவரே மல்டி டாஸ்கிங் தான். அவர் வந்துட்டு பேசுனது பூராமே ரொம்ப டெக்னிக்கா, தொழில்நுட்பத்தோட, தத்துவத்தோட பேசி ஒரு குழப்பி விட்டார் எங்களெல்லாம். அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்? மதுரையை தேடித்தானே சொக்கநாதரே வந்து இங்கே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இதை விட உங்களுக்கு என்ன விட்டு கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்டார். எவ்வளோ வசதி அவருக்கு ஏத்தாப்புல அந்த கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? என்ன முன்னாடி சொக்கநாதர் இல்லாத மாதிரி. சொக்கநாதரே மதுரைக்கு தானே வந்திருக்காரு, மதுரையிலிருந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டு போலையே, இங்கே தானே வந்தாரு, அதனால அவருடைய ஆட்சி தான் சிறந்ததுன்னாரு. ஐயா, மதுரை அப்படிப்பட்ட ஊரியா? அதனால தான் கையிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே மீனாட்சியை தேடி மதுரைக்கு வந்து மணந்து கொண்டது மட்டுமல்ல, நான் மதுரையிலேயே இருக்கிறேன் என்று 64 திருவிளையாடலையும் நடத்தி காட்டுகிறார். என்றால் ஊர் அப்படிப்பட்ட ஊரு, பொண்ணு கட்டின ஊரு அவ்வளவு வளமா சிறப்பா இருந்தா எந்த மாப்பிள்ளைக்கு கசக்கும்னு கேட்கிறேன். இப்படி வந்துட்டு மதுரையில் இது வந்து விட்டு கொடுக்கறதா, ஈகோ இல்லாம வாழ்றதான். ரொம்ப அழகா பேசி செட்டில் ஆயிடுறாங்கம்மா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட அப்படிதான் அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆமா, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு தான் ஸ்ரீவில்லிபுத்தூரே கொடுத்துருக்காங்க. இங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே தேடி வந்து இங்க வாழக்கூடிய ஊருங்க இது. இது நாங்க சொன்னா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அருமையா ஒரு கவிஞர் சொன்னார், கைத்தலம் 4 மலர்கடவுள் பிரம்மன் ஒரு காலத்துல ஒரு தராசு தட்டுல அளந்தாராம். எதையெல்லாம்? கையிலை ஆதி எத்தலமும் ஒரு துளையில் இட்டு, இத்தலத்தை ஒரு துளையில் இட்டு, அதாவது ஒரு தராசுல கையிலை உட்பட இந்தியாவில் அத்தனை ஊரையும் ஒரு பக்கத்தில் போட்டு மதுரையை ஒரு தட்டில் வைத்து இரண்டையும் தூக்கிய போது உத்தமமாம் திருவாலவாய் மிகவும் கனத்தது கண்டு எத்தலத்துக்கு மேல் வைத்த ஊர் மதுரை என்றால் இங்க தானே வாழ வரணும் நீங்க. அதனால இது ஒண்ணு ஈகோ விட்டு கொடுக்கறது இல்ல, ஆசையா வந்த ஊரு. அப்படி எங்க மீனாட்சியோட சிறப்பு அப்படிப்பட்டது. கடவுள் வாழ்த்து பாடும்போது அப்படியே நெகிழ்ந்து போயிட்டோம்னு சொன்னோம் இல்லையா? நம்ம திருக்கல்யாணம் தான் சித்திரை திருவிழா, மிகப்பெரிய திருவிழா. என்ன சொல்றோம் அந்த திருக்கல்யாணத்தை? மீனாட்சி திருக்கல்யாணம் தான். சொக்கநாதர் திருக்கல்யாணம் நம்ம சொல்றது இல்ல, மீனாட்சி திருக்கல்யாணம். ஏனென்றால் அந்த குடும்பத்தை முழுமையாக இருந்து நடத்தக்கூடிய நிர்வாகி பெண் என்பதால் தான் மீனாட்சி திருக்கல்யாணம்னே பேர் வச்சோம். அப்புறம் புதுசா வந்து கருத்துக்களை சொன்னார் நம்ம சேஷாத்ரி சார். வேறு ஆண்கள் பெண்கள் பூ இப்படி ஐயா சொல்லியிருக்கு. நமக்கு மொத்த குடும்பத்தையும் மரமாக்கிட்டாங்க. அப்படியா இருக்கு? நம்ம சேக்கிலார் என்ன சொன்னார்? மனை அறத்தின் வேர்கள்னு பெண்களை தாங்க சொல்றாங்க. கண்ணதாசன் சொன்னாரா, என் வேரென நீ இருந்தாய், அப்படிதான் பெண்களை சொன்னார்களே தவிர ஆண்கள் பூ பூவா பூக்கட்டோன்னு நாங்க எங்களை மறைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. தயவு செய்து கதையை மாத்தி மாத்தி பேசப்படாது. அதுல சாம்பார் எப்படி இருந்துதான்? தண்ணியா இருந்துதான், சாப்பிடவே முடியலையா. அந்த 3 பேரையும் பாருங்களேன், பட்னியா கிடந்த மாதிரி இருக்கா? இது திரும்ப திரும்ப சொல்றமே நினைக்க கூடாது. சிவனேன்னு இருக்காரு இல்ல, சாப்பிடவே முடியலையா வீட்டுல. கதையை பத்தீங்களா? இப்படித்தான் பேசுறது உங்க வழக்கங்க. தெரியாம சொல்லிட்டாரு, இனிமே சாம்பார் பக்கமே போக மாட்டாரு. தண்ணிய கலந்து கொடுக்காங்களாம். ஒரு அழகா ஒரு விருந்து உபச்சாரம் பண்றாங்கன்னா அந்த சிறப்பை நீங்க பாராட்ட வேண்டாமா? இதுல ரொம்ப அழகா சொல்றாரு, மீனாட்சி ஆட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியாம். அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப சாதாரணமான விஷயமா? நெருக்கடி நிலைமை வந்த போது பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து வீட்டில் சாப்பாடு போட்டதே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால தான். பல கம்பெனியில் அதையே இன்னைக்கு நீட்டிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்களே வீட்டில் தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ரொம்ப சாதாரணமாக பேசுறதுக்கு எப்படித்தான் உங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. நடுவர் அவர்களே, மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் சிவசதீஷ் பேசினார் பாருங்களேன், வேற ஒன்றும் இல்லை. நேற்று தான் ஓடிடியில் புதுசாக திருவிளையாடல் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கார். அதனால தான் அவ்வளோ வசனத்தை அப்படியே அள்ளி விட முடிஞ்சுது அவரால். இதில் பெண்களுக்கு பேச்சு திறமை கிடையாது, ஆண்கள் தான் ஃபில்டர் போட்டு பேசுவாங்களாம். அப்படியா? பெண்கள் தாங்க பேசுறது சிறப்பாக பேசுவாங்க. ஆண்களுக்கு ஃபில்டர் போட்டு மட்டும் இல்லை, பேசவே தெரியாதுங்கிறது தான் உண்மை இல்லையா? துஷ்யந்தன் சகுந்தலை கதை தெரியும்ல உங்களுக்கு? துஷ்யந்தன் சகுந்தலை கதை தெரியும். இப்ப சகுந்தலை குழந்தையோட வந்து நிக்கிறா, பிள்ளையோட வந்து நிக்கிறா. துஷ்யந்தனுக்கு எல்லாமே மறந்து போச்சு.
யாருன்னே தெரியல, எல்லாமே மறந்துருச்சு ஒரு சாபத்துல. நீ யாருமா, பிள்ளை யாரு, எதுக்கு வந்திருக்க இப்படின்னு கேட்ட போது ஒரே வரியில பதில் சொன்னவா சகுந்தலை பெண். அவ சொல்றா யாரு என்னன்னா தனித்தனியா அவளுக்கு அறிமுகப்படுத்தல, ரொம்ப எளிமையா சொன்னா, மகனே பரதா உன் தந்தையை வணங்கு. முடிஞ்சு போச்சா? இவன் யாரு, நான் யாரு, நீ யாரு என்ற அத்தனையும் சொல்லக்கூடிய ஆற்றல், பேச்சாற்றல் என்பது பெண்களுக்குத்தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சும்மா வந்து 64 திருவிளையாடல்ல வளையல் வித்தோம், மாணிக்க வித்தோம், விறகு வித்தோம் எல்லாம் சொல்றது சரி. ஆனால் இன்றைக்கு எங்கள் வீடுகளில் இருக்கிற சொக்கநாதர் வீட்டை விற்கிறாரு, நகையை விற்கிறாரு, நட்டை விற்கிறாரு. இந்த நேரத்தில் பெண்கள் தாங்க அந்த நிர்வாகத்தை சிறப்பாக கையில் எடுத்து காப்பாத்திட்டு வர்றோங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு எல்லாருமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்போம். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி சிலையில அந்த தாய் வலது கால ஒரு ஸ்டெப் முன்னால வச்சு நிற்பாங்க, வலது கால முன்னால வச்சு நிப்பா. எதுக்கா? பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனே அருள் பாலிப்பதற்காக மீனாட்சி ஒரு காலை முன்னால வச்சு நிக்கிறாளாம். அது கோயில்ல இருக்கிற மீனாட்சி மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களும் அப்படித்தான். யாரு வந்தாலும் வீட்டுல இருக்கிற பெண்ணை தான் தேடுவாங்க. பேப்பர் கார் வந்தா ஓடு, காலிங் பெல் அடிக்குதா நாங்க தான் ஓடணும், பிள்ளைகள் ஏதாவது கேக்குதா ஓடணும். இப்படி வலது காலை முன்னால் வைத்து ஓட்டப்பந்தயத்தில் நிக்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் தயாராக நிற்கக்கூடியது பெண்கள்ங்கிறதுனால தான் பெண்கள் கையில நிர்வாகம் சிறப்பான ஆட்சியாக இருக்கும்னு நாங்க சொல்றோம். ரொம்ப அழகா சொல்றாங்க, பொறுப்பு துறப்பு செய்பவர்கள் ஆண்கள், பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்துபவர்கள் பெண்கள். பொருள் ஈட்டுறோம், பணம் சம்பாதிக்கிறோம் சொல்றாங்கல்ல, அந்த ஒரு வேலை தான் உங்களுக்கு. ஆனா அதை கூட சரியாக செய்யாமல் குடும்பத்தை நட்டாத்துல விடுறது ஆண்கள். இருக்காங்களா இல்லையா? பல பேர் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அதானே அவர் சொன்னார், இடது பக்கத்தை அப்படியே மீனாட்சிக்கு கொடுத்தாரு, பார்வதிக்கு கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஏன் இடது பாகம்? சட்டை கவர் இருக்கான், சட்டை பை இருக்கான், அதான உண்மை. பொருளாதாரத்தை, இடதுபுறத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை பெண்கள் கையில் கொடுக்கிற குடும்பம் நல்லா இருக்கும், அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அப்படி கொடுக்கலைன்னா கஷ்டம். அதைத்தான் சொல்லியிருக்காரு இல்லையா நடுவர் அவர்களே? இப்ப வீட்டில் அந்த ஒரு வேலை பார்க்குற ஆண்கள் கூட குடும்பத்தை மிக சிறப்பாக கவனிப்பதில்லை. ஆனால் பெண்கள் அந்த பொருள் ஈட்டுகின்ற வேலையும் தாங்கள் பார்த்து அந்த குடும்பத்தின் பொறுப்பை மிக சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள். ஒரே ஒரு விஷயம், குடும்ப நிர்வாகத்தில் சிக்கனம் சேமிப்புங்கிறது முக்கியம் தானே, ரொம்ப முக்கியம் பொருளாதாரம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மடப்புறம் காளியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமாக ஒரு 4-5 பேர் நண்பர்களாக கிளம்புவோம். ஒரு காரோ ஒன்றும் ஏதோ ஒரு பஸ்லையோ ஏறி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி வந்த உடனே என்ன பண்ணுறது, என்னென்ன செலவாச்சு, ஷேர் ஆட்டோவுக்கு எவ்வளவு, டீக்கு எவ்வளவு, காப்பிக்கு எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு போட்டு 5ஆல வகுத்து 5 பேரும் கணக்கை பிரிச்சிருவோம். ஒரு பைசா ஒரு ஆள் கூட கொடுக்க வேண்டாம், குறைய கொடுக்க வேண்டாம், நிம்மதியாக போயிடுவோம், நட்பு தொடரும். ஆனால் ஆண்கள் எப்படி, சும்மா போற வர்றவங்க வா மாப்பிள்ள வா சாப்பிட்டு போ, அங்க போவோம் இங்க போவோம்னு பைசா ஒண்ணு இல்லாம திரும்பி வந்து எது எதுக்கு செலவு பண்ணோன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாம பணத்தை வீணடிக்க கூடியவர்கள் நீங்கள். எப்படி உங்க கையில அதெல்லாம் ஒரேடியா சொல்ல முடியாது. சரக்கு நீ கொண்டு வா, சைடு நான் பாத்துக்கிறேன். ஆமா, அப்படி வேணா நீங்க அது கணக்கு பிரிக்கலாமே தவிர வேற எந்த சிக்கனமும் இருக்காது. நடுவர் அவர்களே, குடும்பம்னா கொஞ்சம் ரசனை வேண்டாமாங்க. எங்க வீடுலாம் அப்பார்ட்மெண்ட்டுங்க, சின்னதா தான் இருக்கும், முன்னால இருக்கிற முற்றம் குட்டி குட்டியா தான் கோலம் போடுவோம். எங்க வீட்டுக்கு எய்த்த வீட்டுல அந்த அம்மா ஒரு சின்ன ஸ்டார் போட்டு ஏதோ மஞ்சள் குங்குமம் மாதிரி இப்படி போட்டு அலங்காரம் பண்ணிருக்கு. அந்த வீட்டுக்காரர் வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தவர் அலறாரு. என்னன்னு கேட்டா, யாரோ நம்ம வீட்டு முன்னால பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, என்னன்னு பாரு. கோலமும் பில்லி சூனியத்துக்கு அடையாளம் தெரியலையாங்க. என்ன கோலத்தை கொஞ்சம் அழகா போடணும், நீங்க பயங்கரமா போட்டீங்கன்னா. இவங்களுக்கு தான் பேச தெரியுமா, பேச தெரியற ஆட்களை பாரு. அதுல அனிவர்சரி வந்து அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, கல்யாண நாள் பிறந்த நாளை மட்டும் நினைவு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது கூட உங்களுக்கு நினைவு இல்லை. அதை நாங்க நினைவுபடுத்துறோம். பிறந்த நாள் வருது, என்ன வேணும் அதுக்கு, ஒரு ரிங் கொடுங்களேன். ரிங்கு தானே, லேண்ட்லைன்ல இருந்து கொடுக்கவா, மொபைல்ல இருந்து கொடுக்கவா? இவ்வளவு பிரமாதமா ஃபில்டர் போட்டு பேசுறவங்க நீங்க, உங்க கையில ஆட்சியை வேற நாங்க கொடுக்கணும். ஒரே விஷயங்க, மீனாட்சி ஆட்சியில் சொக்கநாதர் இங்கே வாழ வந்தார். ஆனா வாழ வந்த சொக்கநாதரை பேர் அழகுபடுத்தி அத்தனை பேரும் சொக்கி போகும் விதமாக மாற்றியது மீனாட்சி திருவிளையாடல்ங்கிறத மறந்துடாதீங்க. அதாங்க மீனாட்சியோட திருவிளையாடல். என்ன அழகா சொன்னார் தெரியுமா,
சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து விடனாக கலனகற்றி பைம்பூன் மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எழுதி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதும் ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்றால் சடாமுடியோடையும் பாம்பு மாலையோடையும் வந்த அந்த சிவனுக்கு மாணிக்க சுடற்பூனையும் பட்டாடைகளையும் கொடுத்து சொக்கனாக மாற்றியதே மீனாட்சி என்றால் அந்த ஆட்சிதான் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ரொம்ப அழகா மாமன்கிற படத்துல ஒரு வசனம் வந்துச்சு, ரொம்ப அழகா வந்துச்சு, ஒரே வரிதான். மனைவிங்கிறது கடவுள் கொடுத்த வரம் இல்லைங்க, மனைவிதான் சாமி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படிப்பட்ட சாமியே நமக்கு ஆட்சி செய்கின்ற அரசியாக இருக்கிறாள். அதனால் வீடுகளிலும் மீனாட்சி ஆட்சிதான் குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக மீனாட்சி தன்னுடைய ஒரு காலை முன்னே வைத்திருக்கிற அந்த காட்சியை ரேவதி நமக்கு ஞாபகப்படுத்தினார். அது அப்படிதான் ஒரு கால் முன்னாடி இருக்கும். இந்த கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவதற்கு காத்திருப்பவளை போல மீனாட்சி இருக்கிறாளே, எல்லா வீட்லேயும் பெண்கள் அப்படித்தான் இருக்காங்கன்னு ரேவதி சொன்னான். அது உண்மைதானே? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எது வேண்டும் என்றாலும் கேட்கின்ற ஒரு நபராக அந்த வீட்டிலே இருக்கிற தாய் தான் இருக்கிறார். யார் வந்தாலும் அவளை தான் தேடுறாங்க. அம்மா இல்லையா என்ற குரல் தான் எல்லா வீடுகளிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவள் தான் அந்த இயக்குகின்ற சக்தியாக இருக்கிறாள். ஷீ இஸ் ஆல்வேஸ் ரெடி. அடுத்த கேள்வி எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் தயாராக இருக்கிறவள் தாய் தானே என்று ரொம்ப ரொம்ப அழகாக அந்த காட்சியை அவர் எடுத்து சொன்னார். இப்போ ரேவதி சுப்புலட்சுமி சொன்னதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்கள் எதுக்குமே பயனில்லைன்ற மாதிரி. சிவபெருமானுக்கு மாணிக்க முடியை சூட்டி அழகுபடுத்தினா மீனாட்சின்னு சொல்கிற அந்த பாட்டிலேயே சிவபெருமான் எப்படி சொன்னீங்க? நீங்கள் சுந்தரன்னு சொன்னீங்க. ஏற்கனவே அவர் அழகர் தாங்க, ஏற்கனவே அவர் சுந்தரர் தான். நீங்கள் அந்த அழகுக்கு இன்னும் அழகு செய்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சில சமயம் அப்படி தாங்க இருக்கும். யாராவது வந்துடுவாங்க தட தடன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் உட்காந்துருப்பார் பாருங்க, பனியனில் 9 ஓட்டம் இருக்குங்க. ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது வந்தவங்களுக்கு தெரியாமல் அவர்கிட்ட அதை சொல்லணும்னு அந்த அம்மா ஒரு ட்ரை பண்ணும் பாருங்க. இவர் உடனே என்ன சொல்கிற நீ இங்கே வந்து சொல்லும்பார். யோ, அங்கே வந்து சொல்ல முடியாததுனால தானே அங்கேருந்து சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோன்ற உணர்வே இருக்காது. கல்யாணத்துக்கெலாம் பார்த்து பாருங்களேன், பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். ஒரு சாரியை எடுத்த உடனே இல்லையே 3 மாதம் முன்னாடி நடந்த கல்யாணத்துக்கு இந்த சாரி தானே போட்டேன், இந்த கல்யாணத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கும் அதே ஆட்கள் தானே வருவாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் 3 மாதம் முன்னாடி கட்டின சாரி நினைவு இருக்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. அந்த திருமணத்துக்கு வந்த கிட்டத்தட்ட 50 பெண்களும் 3 மாதம் முன்னாடி என்ன சாரி போட்டாங்கன்னு நினைவு இருக்கும் அவங்களுக்கு. இவருக்கு கவலையே கிடையாது. நீ 15 கல்யாணம் போகணுமா போ, அதே சாயம் போன சந்தன கலர் சட்டை தான் போடு. இப்போது இவர்கள் சொன்னது அத்தனையுமே மித், எல்லாமே பொய் என்பதை தன்னுடைய நீண்ட அலுவலக அனுபவத்திலும் அவர் நடத்துகின்ற அறக்கட்டளை அனுபவத்திலும் வாழ்க்கை அனுபவத்திலும் உடைத்து நொறுக்குவதற்காக சுஜித் அவர்கள் வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கின்றோம்.